உடன் இன்றைய நாள் 29/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:45 முதல் 1:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:36. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:17 வரை. ஏகாதேசி பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்றைய அதிகாலை 4:57 வரை. ரோகிணி பின்பு மிருகசிரீஷம். யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:57 வரை. சுவாதி பின்பு விசாகம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, எதிலும் அலைச்சல்கள் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். நன்மைகள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி அலைச்சல்கள் கூடும். பரணி கௌரவங்கள் மேலோங்கும். கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். நட்பு வட்டாரத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை தடைகள் விலகும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நிதானமாக செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். சில தடைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இடமாற்றம் கிடைக்கும். பணியில் கவனமாக செயல்படவும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் தடைகள் விலகும். ஆயில்யம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் முன்னேற்றம் ஏற்படும். பூரம் பிரச்சனைகள் தீரும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி
தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும், பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும், மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், அனுபவங்கள் அதிகமாகும், தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், முன்னேற்றமான நிலை உண்டாகும், தன்னம்பிக்கையும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், உத்திரம் பிரச்சனைகள் தீரும், ஹஸ்தம் செலவுகள் அதிகமாகும், சித்திரை தடைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், மனதளவில் மாற்றங்கள் உருவாகும், தன்னம்பிக்கை ஏற்படும், பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும், வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், சித்திரை நினைத்தது நிறைவேறும், சுவாதி ஆதரவுகள் கூடும், விசாகம் ஒத்துழைப்பான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும், நினைத்த காரியம் நிறைவேறும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், விசாகம் அலைச்சல்கள் கூடும், அனுஷம் நிதானம் தேவை, கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், வேகத்தை குறைத்து நிதானமாக செயல்படுவது நல்லது, நன்மைகள் அதிகளவில் நடைபெறும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், மூலம் நெருக்கம் ஏற்படும், பூராடம் நிதானம் தேவை, உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும், சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், எதிலும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள், அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும், மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், உத்திராடம் நினைத்தது நிறைவேறும், திருவோணம் மனக்கசப்புகள் விலகும், அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எதிலும் லாபமான நிலை உருவாகும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், ஆதரவான நிலை அமையப் பெறுவீர்கள், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும், விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், எதிலும் வெற்றிகள் கிடைக்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், அவிட்டம் ஆதரவுகள் கூடும், சதயம் சிந்தனைகள் விலகும், பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், எதிலும் ஆதரவான நிலை உருவாகும், பொருள் வரவுகள் கூடும், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும், சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள், பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும்,
புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.